ஹாய் செல்லக்குட்டீஸ். பாருங்க, நம்ம இப்போ இந்த பேசேஜ் பார்க்கலாம். லிசன் டு த ஸ்டோரி அண்ட் ரீட் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. எர்த் த டெசோலேட்டட் ஹோம். சரிங்களா? இப்போ பாருங்க, இட் இஸ் த இயர் 2068. இது 2068வது வருடம். த என்விரான்மெண்ட் ஆஃப் ஆன் எர்த் ஹேஸ் பீன் ஸ்பாயில்டு. அந்த பூமியோட என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல், பூமியோட சுற்றுச்சூழல் என்ன செஞ்சிருக்கு, ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுச்சு. பீப்புள் கேனாட் லிவ் ஆன் எர்த் எனிமோர். சரிங்களா? இனிமே மக்கள் என்ன செய்ய முடியாது, பூமியில வாழ முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கு. மெனி பீப்புள் ஹாவ் மூவ்டு டு த ரெட் பிளானட். நிறைய மக்கள் என்ன செய்யறாங்க, ரெட் பிளானட்டுக்கு போயிடுறாங்க. ரெட் பிளானட்னா இதுப்பா மார்ஸ். சரிங்களா? ரெட் பிளானட் மார்ஸ். அறிவுமதி இஸ் ஏ ஸ்மால் கேர்ள். அறிவுமதி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. She and her family also live on Mars. அவளும் அவளோட குடும்பமும் மார்ஸில், செவ்வாய் கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. Her grandpa visits அறிவுமதி on her birthday in the space shuttle. அவங்க கிராண்ட்பான்னா அவங்களோட தாத்தா, அறிவுமதியோட பிறந்த நாள் அன்னைக்கு அவங்கள ஸ்பேஸ் ஷட்டிலில் வந்து அவங்கள பார்க்குறாங்க. He has come from another part of Mars. அவங்க வந்து எங்கேருந்து வர்றாரு, மார்ஸோட இன்னொரு பார்ட்லேருந்து வர்றாரு. ஹாய் அறிவு, ஹாப்பி பர்த்டே டு யூ. அவங்க தாத்தா என்ன சொல்கிறாரு, அவளுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்கிறாரு. அறிவுமதி என்ன சொல்கிறான், தேங்க்யூ கிராண்ட்பா, ஐ ஆம் சர்ப்ரைஸ்டு டு சி யூ. உங்களை பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். கிராண்ட்பா சொல்கிறாங்க, எஸ் இட் லுக் மீ அ லாங் டைம் டு கம். இங்கே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த டஸ்ட் ஸ்டார்ம்ஸ் வி ஹாவ் ஆன் த மார்ஸ். மார்ஸில் நிறைய தூசு படலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனால இங்கே வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. கம் லெட் அஸ் கோ அவுட் ஃபார் அ வாக். என்ன சொல்கிறாங்க, வா வெளியில் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக் டு த வெஜிடபிள் ஹாப் த கார்டன். வெளியில் வெஜிடபிள்ஸ் வச்சு ஒரு கார்டன் மாதிரி இருக்குது, அங்கே போகிறாங்க. கிராண்ட்பா அண்ட் அறிவு கோ டு த வெஜிடபிள் ஹாப். அறிவு சொல்கிறான், கிராண்ட்பா டேஸ்ட் தீஸ் கேரட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். அவங்க கிராண்ட்பா கிட்ட இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது அந்த கார்டன், அவங்க வச்சுருக்கிற கார்டன். அங்கே போய் என்ன செய்கிறாங்க, அவங்க கிராண்ட்பாட்ட கேரட்டும் ஃப்ரூட்ஸும் கொடுத்து இதை சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறான். கிராண்ட்பா தீஸ் கேரட்ஸ் ஆர் நாட் டேஸ்டி. இது வந்து டேஸ்டாக இல்லை. த சாயில் அண்ட் வாட்டர் வேர் குட் ஆன் த எர்த். அவங்க தாத்தா சொல்கிறாரு, பூமியில் அங்கே இருக்கிற மண்ணும் தண்ணியும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். பிளான்ட்ஸ் க்ரோ வெல் தேர். அங்கே செடிகள், பிளான்ட்ஸ் எல்லாம், தாவரங்கள்லாம் அங்கே நல்லா வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வேர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. அங்கே இருக்கிறது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்கிறார். அறிவுமதி, வி ஹாவ் டு மேக் வாட்டர் ஹியர். நம்ம என்ன செய்கிறோம், இங்கே தண்ணியை உருவாக்குறோம். ஹவு டிட் யூ கெட் வாட்டர் ஆன் த எர்த். இங்கே வந்து நம்ம தண்ணியை என்ன செய்கிறோம், உருவாக்குறோம். அங்கே உங்களுக்கு எர்த்தில், பூமியில் இருக்கும்போது எப்படி உங்களுக்கு தண்ணி கிடச்சிது அப்படின்னு சொல்லி அறிவுமதி கேட்குறாங்க தாத்தா கிட்ட. இது பாருங்க, இது அவங்க மார்ஸில் அவங்க இருக்கிற இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? எல்லாருமே ஸ்பேஸ் ஷூட் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இருக்காங்க. சரிங்களா? நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி மக்கள் நடமாட்டம் நிறைய அப்படிலாம் இல்லை. எல்லாரும் ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ளே அந்த எந்த மாதிரி அங்கே மார்ஸில் இருக்க முடியுமோ அந்த ப்ரொடெக்ஷனோடு இருக்காங்க. சரிங்களா? கிராண்ட்பா சொல்கிறாங்க, வி காட் வாட்டர் from rain, rivers, lakes and ponds were full of water. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பூமியில் வந்து மழையிலேருந்து தண்ணி கிடைக்கும், ஆறு, குளம், ஏரி இதில் எல்லாம் தண்ணி நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவுமதி, ஸோ யூ ஹேட் எ ஹாப்பி லைஃப் தேர். அப்படின்னா அங்கே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. வி கெட் வாட்டர் ஹியர் ஃப்ரம் ஃபியூவல். இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம், எரிபொருளை வச்சு செயற்கையாக உருவாக்குறாங்க தண்ணியை. சரிங்களா? கிராண்ட்பா சொல்கிறாங்க, எஸ் அறிவு, ஆன் த எர்த் வி காட் ஃப்ரெஷ் ஏர், வி ஓர் லைட் கிளாத்ஸ். நாங்கள் வந்து என்ன செய்வோம், அங்கே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான காற்று எங்களுக்கு கிடைக்கும் பூமியில். அது மாதிரி நாங்கள் போடுறது வந்து லைட்டான கிளாத்ஸ் போடுவோம். இங்கே என்ன செய்கிறாங்க பாருங்கள், ஸ்பேஸ் ஷூட் போட்டு தான் அங்கே இருக்க முடியும். சரிங்களா? மார்ஸில் அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் அங்கே என்ன செய்வோம், லைட்டான கிளாத்ஸ், லேசான கிளாத்ஸ் போடுவோம், துணிமணிகள் போடுவோம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறார். அறிவுமதி சொல்கிறா, சி வி வியர் திஸ் ஹெவி ஸ்பேஸ் ஷூட் ஆன் மார்ஸ். நம்ம பாருங்கள், இவ்வளோ கனமாக இருக்கிற இந்த ஸ்பேஸ் ஷூட்டை இங்கே போட்டிருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறான். மாம் செட் ஹியூமன்ஸ் பொல்யூட்டட் த எர்த். அம்மா சொன்னாங்க,
மக்கள் என்ன செஞ்சிட்டாங்களாம், பூமியை வந்து அசுத்தமாக்கிட்டாங்க, பொல்யூட் பண்ணிட்டாங்க, அதனால என்ன அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கிராண்ட்பா சொல்கிறார், ஐ ஃபீல் பேட், எனக்கும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. we did not take care of our earth, நாங்கள் என்ன செய்யலை, நம்மளோட பூமியை நாங்கள் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அறிவுமதி சொல்கிறா, எஸ் கிராண்ட்பா, டோன்ட் யூ லைக் மார்ஸ், உங்களுக்கு மார்ஸ் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ கிராண்ட்பா சொல்கிறாரு, அறிவு, ஐ ஃபீல் ஸோ சேட், ஐ லைக் அவர் எர்த், எனக்கு பூமி ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன். நல்ல காற்று, நல்ல தண்ணி, சுத்தமான உணவு, இது எல்லாமே கிடைக்கிற இடத்த விட்டுட்டு இந்த மாதிரி வந்து இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம பூமியை நம்ம பாதுகாத்திருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து வருத்தப்படுறாரு. சரிங்களா? அறிவுமதி சொல்கிறான், ஐ நோ டு நாட் லைக் மார்ஸ், எனக்கு தெரியும் உங்களுக்கு மார்ஸை பிடிக்காது, செவ்வாய் கிரகத்தை உங்களுக்கு பிடிக்காதுன்னு. டோன்ட் வரி கிராண்ட்பா, சயின்டிஸ்ட் வில் மேக் மார்ஸ் குட் ஃபார் லிவிங். சயின்டிஸ்ட் என்ன செய்வாங்க, சீக்கிரமாக மார்ஸை வந்து நம்ம வாழ்கிறதுக்கு இடமா மாற்றிடுவாங்க, நம்ம வாழ்கிறதுக்கு நல்ல சூழ்நிலை இருக்கக்கூடிய இடமா சீக்கிரம் மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். லெட் அஸ் see, அப்போ சொல்கிறேன், சரி பார்க்கலாம். நவ் இட்ஸ் டைம் டு கோ பேக், நம்ம திரும்ப போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, திரும்ப உள்ளே போயிடுறாங்க. தே கம் பேக் ஹோம், அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. தென் அறிவுமதி கோஸ் டு ஸ்லீப் இன் ஹர் கேப்சூல். சரிங்களா? அவங்க என்ன செஞ்சுறாங்க, அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. பாருங்க மார்ஸில் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம படித்தோம்லப்பா, அந்த பேசேஜ் ஓரியன்டாக இங்கே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், ரீட் அண்ட் ரைட் த அப்ரோப்ரியேட் சென்டென்ஸ் ஃபார் ஈச் பிளானட். இப்போ இங்கே 2 பிளானட் கொடுத்துருக்காங்க, எர்த்தும் மார்ஸும். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கிற சென்டென்ஸை எந்தெந்த எர்த்துக்கு சூட் ஆனதெல்லாம் எடுத்து எர்த்தில் எழுது, இதுக்கு நேரம் எழுதணும், மார்ஸுக்கு பொருத்தமானதை எடுத்து இங்கே எழுதணும். சரிங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் டேஸ்டி. ஃப்ரூட்ஸ் எங்கே டேஸ்டியாக இல்லை, மார்ஸில் டேஸ்டியாக இல்லை. அப்போ நம்ம இதை எங்கே எழுதணும், மார்ஸில் எழுதணும். சரிங்களா? ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் டேஸ்டி. அடுத்து பாருங்கள், சாயில் இஸ் குட். எங்கே சாயில் நல்லா இருந்துச்சு, பூமியில், எர்த்தில், அதனால் சாயில் இஸ் குட்டை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், வி வியர் ஸ்பேஸ் ஷூட். எங்கே ஸ்பேஸ் ஷூட் போட்டாங்க, மார்ஸ், அதனால் அதை மார்ஸில் எழுதணும். ட்ரீஸ் டு நாட் க்ரோ வெல். ட்ரீஸ் எங்கே நல்லா வளராது, மார்ஸில். சரிங்களா? அறிவுமதி லிவ்ஸ் ஹியர். அறிவுமதி எங்கே வாழ்ந்துட்டு இருந்தா, மார்ஸில் வாழ்ந்துட்டு இருந்தா. கிராண்ட்பா லிவ்டு ஹியர். கிராண்ட்பா எங்கே வாழ்ந்துட்டு இருந்தார், எர்த்தில் இருந்தவர். சரிங்களா? பாருங்கள், அங்கே எழுதியிருக்கோம் நம்ம, we get water from rain, lakes and ponds. இது எங்கேப்பா நடந்தது, எர்த்தில். அப்போ எர்த்துக்கு நேராக இருக்கிற இடத்துல நம்ம இதை எழுதணும். ட்ரீஸ் grow well. எங்கே நல்ல மரங்கள் வளரும், எர்த்தில். சாயில் இஸ் நாட் குட். எங்கே சாயில் நல்லா இல்லை, மார்ஸில். we wear light clothes. எங்கே லேசான கிளாத்ஸ் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா எர்த்தில். சரிங்களா? ஃப்ரூட்ஸ் ஆர் டேஸ்டி. எங்கே டேஸ்டியாக இருந்தது, எர்த்தில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் டேஸ்டியாக இருந்தது. we get water from fuel. இது வந்து மார்ஸில். சரிங்களா? இப்போ பாருங்கள், எதெல்லாம் இங்கே இருக்குமோ அதெல்லாம் இங்கே எழுதியிருக்கோம், இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கப்பா, டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்ஸ். இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஆப்டான பிக்சருக்கு நம்ம டிக் பண்ணணும். பாருங்கள், இங்கே 2 படம் இருக்கா. இட் கிவ்ஸ் அஸ் வாட்டர் டு க்ரோ கிராப்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். நமக்கு நம்மளோட செடிகள், பயிர்கள் எல்லாம் வளர்கிறதுக்கு தண்ணி எது கொடுக்கும், மழை. சரிங்களா? மழை பெய்தெல்லாம் வச்சுருக்காங்களா, கொடை வச்சுட்டு போகிறோம் இல்லையா, அதனால் இதில் நம்ம டிக் பண்ணியிருக்கோம். இட் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த்து. இது 2ல் எது நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது, இது. சரிங்களா? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதனால் அதில் நம்ம வி வியர் திஸ் ட்ரெஸ்ஸஸ் டு ட்ராவல் டு ஸ்பேஸ். நாம் ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போடுவோம் அப்படின்னு இருக்குது. அது எந்த ட்ரெஸ்ஸு, இது. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுலேருந்து சூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை நம்ம ஃபில்லப் பண்ணணும். சரிங்களா? லெமன் ஜூஸ் வித் ஹனி இஸ் யா ஹெல்த்தி ட்ரிங்க். எஸ், யா ஸ்பேஸ் ஷட்டில் டேக்ஸ் அஸ் டு ஸ்பேஸ். ஸ்பேஸ் ஷட்டில் நம்மளை எங்கே கொண்டு போகும், ஸ்பேஸுக்கு கூட்டிகிட்டு போகும். சரிங்களா? த ஃபேக்ட்ரி வேஸ்ட்ஸ் பொல்யூட் த ரிவர். ஃபேக்ட்ரியிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள் என்ன செய்யுது, ரிவரை அசுத்தப்படுத்துது. we can get fresh air near the seashore.
கடற்கரை பக்கத்தில் நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான காற்று கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக், சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. பாருங்க, மை பிரதர் இஸ் an ஆக்டிவ் பிளேயர் பட் மை சிஸ்டர் இஸ் a லேசி கேர்ள். சரிங்களா? ஆக்டிவ்க்கு ஆப்போசிட்டு லேசி. On the earth we wear light cloths but on space we wear லைட்டுக்கு heavy cloths. Eat fresh fruits and throw the routine ones. சரிங்களா? ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றத ரொட்டீனாக வச்சுக்கிறணும் அப்படின்னு. The villagers pollute the pond but the boys in the village cleaned it. சரிங்களா? வில்லேஜில் இருக்கவங்க, கிராமத்தில் இருக்கவங்க அவங்களோட பாண்ட், அவங்க குளத்தை வந்து அழுக்காக்குறாங்க, அசுத்தமாக்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பையங்க என்ன செய்கிறாங்க, பாய்ஸ் வந்து அதை க்ளீன் பண்ணிடுறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மேக் 2 சென்டென்ஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் கிவன். இங்கே கொடுத்துருக்க வேர்ட்ஸை வச்சு 2 சென்டென்ஸ் உருவாக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், க்ரோ வெல் ஆன் ட்ரீஸ் த எர்த், ஸ்பேஸ் சூட்ஸ் ஆன் வியர் வி மார்ஸ். பாருங்க, இது ட்ரீஸ் க்ரோ வெல் ஆன் த எர்த், வி வியர் ஸ்பேஸ் ஷூட்ஸ் ஆன் த மார்ஸ். ஒன், ரீரைட் ஈச் சென்டென்ஸ் யூஸிங் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்ட். ரெஃபர் டு த டிக்ஷனரின்னு கொடுத்துருக்கு. மை லிட்டில் பிரதர் இஸ் வீக், மை லிட்டில் பிரதர் இஸ் நாட் ஸ்ட்ராங். சரிங்களா? வீக்குக்கு மீனிங் எழுதியிருக்கோம், நாட் ஸ்ட்ராங். சரிங்களா? We should keep our environmental clean. We should keep our surrounding clean. Environmental அப்படின்னாலும் சரி, சரௌண்டிங்னாலும் சரி, ஒரே மீனிங் தான். The ripe and juicy mangoes were delicious. The ripe and juicy mangoes were tasty. The river is polluted by the plastic waste. The river is dirty by the plastic waste. Sentence on your own for each word. இங்கே பாருங்கள், இங்கே வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்களே என்ன செய்யணும், ஓனாக ஏதாவது சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃப்ரெஷ், ட்ரீஸ் கிவ் ஃப்ரெஷ் ஏர். சரிங்களா? ட்ரீஸ் கிவ் ஃப்ரெஷ் ஏர். சர்ப்ரைஸ், ஐ ஆம் சர்ப்ரைஸ்டு டு see you, ஐ ஆம் சர்ப்ரைஸ்டு டு see my uncle. அந்த மாதிரி எழுதிக்கலாம். வாட்டர், we drink water. Plants, my father water the plants daily. Read the passage and answer the questions. சரிங்களா? இங்கே ஒரு passage கொடுத்துருக்காங்க. Pooja is a smart girl. She keeps her place clean. She likes to save the earth. She avoids plastic bags. She uses cloth bags and jute bags. She throws waste in the dustbin. She plants many trees. She also asks her friends to use a bicycle or walk for short distance. சரிங்களா? பூஜா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்மார்ட் கேர்ள் இருக்கா, குட்டி பொண்ணு. அவள் என்ன செய்வா, அவளோட சுற்றுப்புறத்தை எப்பயுமே என்ன செய்வா, சுத்தமாக வச்சுருப்பாள். அவளோட சி லைக்ஸ் டு சேவ், பூமியை பாதுகாக்கணும் அப்படின்ற ஆசை அவளுக்கு இருக்குது. அதனால் என்ன செய்வா, பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாள். சரிங்களா? பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணுறது நம்ம பூமியோட நலனுக்கு கெடுதல். சரிங்களா? மண்ணுக்கு அதை எரித்தோம்னா அது நம்மளோட ஏரை பொல்யூட் பண்ணும். அதனால் அவள் என்ன செய்வாள், என்ன பேக்ஸ் யூஸ் பண்ணுவாள், துணி பைகள், ஜூட் பேக்ஸு அதை தான் யூஸ் பண்ணுறாள். அது மாதிரி அவள் வேஸ்ட்டெல்லாம் கீழே போட மாட்டாள், த்ரோ பண்ண மாட்டாள். எங்கே போடுவாள், டஸ்ட்பினில் தான் போடுவாள். நிறைய ட்ரீஸ் வளர்க்குறாள். சரிங்களா? மெனி ட்ரீஸ். அதே மாதிரி அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவள் என்ன செய்வாள், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சொல்லுவாள், பக்கத்தில் எல்லாம் நடந்து போங்க, இல்லைன்னா பைசைக்கிளில் போங்க, எல்லா இடத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, வண்டியில் போகக்கூடாது. அப்போ அது என்ன ஆகும், நம்மளோட ஏரை பொல்யூட் பண்ணும். சரிங்களா? அப்படின்னு சொல்லி சொல்லுவாளாம். பாருங்க, வாட் டஸ் பூஜா யூஸ் இன்ஸ்டீட் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ். பிளாஸ்டிக் பேக்ஸுக்கு பதிலாக அவள் என்ன பேக்ஸ் யூஸ் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்கு. கிளாத் பேக்ஸ் அண்ட் ஜூட் பேக்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணான். சரிங்களா? அதனால் ஆன்சர் என்னது, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், ஷேர் த சென்டென்ஸ் விச் இஸ் நாட் கரெக்ட். பூஜா யூசஸ் பிளாஸ்டிக் பேக்ஸ் அப்படின்றதான் நாட் கரெக்ட் இல்லாத ஆன்சருங்க. பாருங்கள், பூஜா பிளான்ட்ஸ் மெனி ட்ரீஸ், ட்ரீஸ் நிறைய வளர்த்தா. பூஜா த்ரோஸ் வேஸ்ட் இன் த டஸ்ட்பின், டஸ்ட்பினில் தான்
வேஸ்ட்டெல்லாம் போட்டால் இதுதான் அவள் செய்யாதது. சரியா? அப்போ இதுதான் ஆன்சர். ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்கு. பூஜா கீப்ஸ் ஹர் பிளேஸ் டர்ட்டி. அவளோட பிளேஸ் அவள் டர்ட்டியாக வச்சுருந்தாளா? இல்லை, க்ளீனாக வச்சுருந்தா. சரிங்களா? அதனால் இந்த சென்டென்ஸு ஃபால்ஸ். ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. இந்த சென்டென்ஸை கரெக்டாக எழுத சொல்லியிருக்கு. பூஜா அட்வைசஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் டு யூஸ் எ மோட்டர் பைக் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் எது தப்பு அப்படின்னா மோட்டர் பைக் அப்படின்றதான் தப்பு. சரிங்களா? அவள் பூஜா அட்வைஸ்ட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் டு யூஸ் எ பைசைக்கிள். சரியா? அடுத்து பாருங்க, ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க. ரீட் த பேசேஜ் அண்ட் கிரியேட் த டைலாக்ஸ். Arumadi told her grandpa to taste the carrots and fruits. Grandpa did not like to carrots on Mars. கேரட்ஸையும் ஃப்ரூட்ஸையும் டேஸ்ட் பண்ண சொன்னால், ஆனால் என்ன செய்யலை, அவங்க கிராண்ட்பாக்கு இந்த கேரட்ஸ் மார்ஸில் இருக்கிற, அதாவது செவ்வாய் கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரட்ஸ் அவங்களுக்கு பிடிக்கல. She asked grandpa if he liked it on the earth. அவள் என்ன கேட்டால், அவங்களுக்கு பூமின்னா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால. He said that fruits and vegetables were tasty and healthy on the earth. அவங்க தாத்தா சொல்கிறாரு, அங்கே ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸும் அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அருமதி ஆஸ்க் கிராண்ட்பா ஹவு தே காட் வாட்டர் ஆன் த எர்த். இங்கே எப்படி உங்களுக்கு அங்கே எர்த்தில் எப்படி தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். He said that they got water from rain, லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். சரிங்களா? தண்ணி வந்து நமக்கு கிடைக்கும், அப்புறம் ஆறுகளில், ஏரிகளில், குளங்கள்ல எல்லாம் தண்ணி நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அருமதி பேசேஜில் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும், டயலாகாக க்ரியேட் பண்ணணும். சரிங்களா? கிராண்ட்பா டேஸ்ட் தீஸ் கேரட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கிராண்ட்பா சொல்கிறாங்க, தீஸ் கேரட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் நாட் டேஸ்டி. அப்போ அருமதி கேட்குறா, கிராண்ட்பா டு யூ லைக் எர்த், உங்களுக்கு பூமினா பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வேர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. எர்த்தில் எப்படி இருக்கும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஹவு டு யூ கெட் வாட்டர் ஆன் த எர்த், எர்த்தில் நீங்கள் எப்படி தண்ணி எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறான். வி காட் வாட்டர் ஃப்ரம் ரெயின், ரிவர், லேக்ஸ், வெல்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். சரிங்களா? இதுலேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்ற இந்த பேசேஜை அப்படி நம்ம டயலாகாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். மை ஜேர்னல். ஜேர்னலில் பாருங்கள், இங்கே ஒரு ஏரோப்ளைன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன் ஏரோப்ளைன். இட் இஸ் எ ஃப்ளையிங் வெஹிக்கிள். இட் ஃப்ளைஸ் ஃபாஸ்ட். இட் ஃப்ளைஸ் டு மெனி கண்ட்ரீஸ். இட் ஃப்ளைஸ் இன் த எர்த். லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் இருக்குது. திஸ் இஸ் அ ஸ்பேஸ் ஷட்டில். இட் இஸ் அ ஃப்ளையிங் வெஹிக்கிள். இதில் இருக்கிற மாதிரியே தான் நம்ம எழுதுவோம், அது சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுவோம். சரிங்களா? இட் ஃப்ளைஸ் ஃபாஸ்ட். ஸ்பேஸ் ஷட்டில் வந்து ஃபாஸ்ட்டாக போகும். இட் ஃப்ளைஸ் இன் த ஏர். ஏரில் போகும். சரிங்களா? இட் ஃப்ளைஸ் த எர்த் அண்ட் ஸ்பேஸ். இது எங்கே என்ன பண்ணும், எர்த்துலேருந்து ஸ்பேஸுக்கு போகும், ஸ்பேஸ்லேருந்து எர்த்துக்கு வரும். சரிங்களா? இட் ஃப்ளைஸ் த எர். தேங்க்யூ சில்ட்ரன். ஹாவ் அ நைஸ் டே.